மரவள்ளிக்கிழங்குல ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி செய்யலாம். மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தேங்காவை இது போல துருவிக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கை இது போல ஒரு கிரேட்டர்ல நல்லா சேவிக்கலாம். பாருங்க, இது போல நம்ம துருவல்களை சேவிக்கலாம். இட்லி பாத்திரத்துல இட்லி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதனுடைய தட்டுகளில் இது போல எண்ணெயை தடவிக்கலாம். சீவி வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு சீவல்களோட தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதும் இட்லி தட்டுகளை பாத்திரத்தில் வச்சு இந்த மிக்ஸை சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி இட்லி தட்டுடைய ஒவ்வொரு குழியிலையும் நம்ம அந்த பால்ஸை வச்சிடலாம். இப்போ எல்லா தட்டுலையும் நம்ம வச்சுட்ட பிறகு நம்ம பாத்திரத்தை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு சுவையான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க.